என்டர்டைன்மெண்ட். பட் அதுல கொஞ்சம் கொஞ்சம் இத்தினோண்டு எஜுகேஷன் லைட்டா இருக்கும். ரொம்ப போரிங்கா இருக்காது. ஜஸ்ட் லைட் இத்தினோண்டு அப்படி இருக்கும். ஓகே. உங்க பேரு என்ன? சுரேஷ் பாபு. சுரேஷ் பாபு, உங்களோட அம்மா பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் சொல்லுங்க. அம்மா பத்தி என்னெல்லாம் தெரியாதா? சரி, அம்மானா என்ன? அம்மாவை பத்தி ஒரே ஒரு ஒன் லைன்ல சொல்லுங்க. அம்மா பேரு அம்மா பேரு அம்மா பேர் தாமணியா? அப்ப நான் பிரியா தாமணி பிரியாவா? சரி, ஓகே ஓகே ஓகே. சரி சொல்லு, அம்மா பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை. சரி, அக்கா சொல்லு. அம்மா பத்தி ஒரு 1 மினிட்ல நீங்க பேசணும். ஆனா ஆமா இல்ல அப்படிங்கிற வேர்டு வரக்கூடாது. ஓகே? ஆமா இல்ல எந்த வேர்டுமே வரக்கூடாது. இங்கிலீஷ் வேர்டும் வரக்கூடாது. 1 மினிட் பேசணும். ஓகே? உங்க பேரு இன்ட்ரோடியூஸ் பண்ணு. தலிஸ்கா. உங்க அம்மா பத்தி 1 நிமிஷம் பேசணும். ஆமா இல்லன்னு எந்த வார்த்தையும் வரக்கூடாது. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வரக்கூடாது. ஜஸ்ட் 1 மினிட். யூ கேன் சே எனிதிங். ஓகே டியா? அம்மா ரொம்ப நல்லவங்க, நல்லா பார்த்துக்குவாங்க, எதா இருந்தாலும் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. நீங்க மிஸ்டேக் இல்லாம சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் இருக்கு. ஓகே? நல்லா பார்த்துக்குவாங்க. Okay, thank you, ma. Thank you. You can go. Sir, ball. Take it down. சரி, ஒரு வடிவேல் டைலாக். உனக்கு வடிவேல் பிடிக்குமா? யார் உங்களுக்கு பிடிச்ச காமெடி? ரஜினி. அப்ப ரஜினி மாதிரி பண்ண முடியுமா? ரஜினி மாதிரி பண்றீங்களா? சரி, ரஜினி பாட்டு போடுறோம். ரஜினி பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும். உனக்கு டான்ஸ் ஆட தெரியல? சும்மா அப்படி கையை தூக்கினால முடிஞ்சு வச்சு. டான்ஸே தெரியாதா? இந்த மாதிரி தைரியமா யாரெல்லாம் இனிஷியேட்டிவ் எடுத்து தைரியமா வந்து பேசுறீங்களோ இல்ல என்ன சொன்னாலும் செய்யறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் பிரைசஸ் இருக்கு. சரியா? அதனால இது நல்ல சான்ஸ், கோல்டன் சான்ஸ். நல்லா வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. நீங்க better you do one thing. 11th standல எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க? 11th எத்தனை ஸ்டூடண்ட்ஸ்? பாய்ஸ் மேல வருங்க. better you all come on stage. மோசஸ் சார் நீங்க பெட்டர் இல்லடினா இந்த மாதிரி தான் வச்சு மேலே ஏத்துவோம். 1 2 3 4 5 6 பாய்ஸ் வந்திருக்காங்க. 6 பாய்ஸ் வந்திருக்காங்க. ஆக்சுவலி நான் உங்களுக்கு லாஸ்ட் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ரொம்ப வெக்கப்படுறாங்க. அதனால லாஸ்ட் வேண்டாம். ஒரு 1 மினிட் தான். This is called as வார்த்தை விளையாட்டு. ஓகே, are you ready? ஓகே. என்ன டாபிக் எடுத்துக்கலாம் நம்ம? கிளாஸ் பசங்க. சோ தினேஷ் வந்து கிளாஸ் பசங்களை பத்தி பேச போறாங்க. எல்லாரும் நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 மினிட். மேம் டைமர் பாத்துக்கோங்க. ஆமா இல்ல யூஸ் பண்ணக்கூடாது. எஸ் ஆர் நோ யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கூட வரக்கூடாது. கிளாஸ் பசங்க, அந்த கிளாஸ்ன்ற வார்த்தையே வரக்கூடாது. வகுப்பறை. ஓகே? வகுப்பு பசங்கள். ஓகே? are you ready? yes. shall we start? yes. எங்க வகுப்பு பசங்க வந்து எப்பயுமே விளையாடுறதுக்கு ஆசைப்படுவாங்க. அவங்க அதிகமா தேங்க்யூ. பாஸ் விடக்கூடாது. ஒரு செகண்ட் கூட பாஸ் விடக்கூடாது. தேங்க்யூ தினேஷ். அண்ட் யூ கேன் கம். நீங்க என்ன டாபிக் எடுத்திருக்கீங்க? டீச்சர். டீச்சர் டீச்சர் அல்ல டீச்சர்னு சொல்லக்கூடாது. ஆசிரியர்னு சொல்லணும். ஒரு வார்த்தை கூட பாஸ் விடக்கூடாது. ஓகே? எங்க ஆசிரியர்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா கிளாஸ் எடுப்பாங்க. அப்புறம்
அவுட்ல ஓகே தேங்க்யூ. வாங்க, உங்க பேரு? தாரி. மோசஸ் சார். நீங்க மோசஸ் சார் பத்தி பேசலாம், ஆனா சார்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. அவர் வந்து நல்லா கிளாஸ் எடுப்பாரு. அவுட் தானே, எல்லாரும் இந்த கிளாஸ்ல அவுட் ஆயிடுறாங்க. அடுத்த நெக்ஸ்ட் வாங்க. வந்துதான் ஒரு வழி இல்ல. ஓகே ஓகே, நீங்க லவ் சாரடா? ப்ளீஸ் ஸ்டாப். சோ வாட்ஸ் யுவர் நேம்? ஜோபர். ஸ்ட்ராங்கா லேயர் வரட்டமா? தமிழ் மிஸ் இல்ல, தமிழ் ஆசிரியர். ஓகே ஸ்டார்ட். நான் டைம் போடுறேன். நீங்களே சொல்லுங்க. அவங்கள பத்தி ஏதாவது ஒரு நிமிஷம் தான். ஆமா இல்ல எதுவும் சொல்லிவிட. சரி, அடுத்து வேற தம்பி இங்க வாங்க. உங்க பேரு? நியாசுதீன். நியாசுதீன், நீங்க யாரை பத்தி பேச போறீங்க? ஃப்ரெண்டை பத்தி, ராம்குமார் பத்தி பேச போறீங்க. தமிழ்ல தான் பேசணும், இங்கிலீஷ் வார்த்தை வரக்கூடாது. ஓகே. அண்ட் ஆமா இல்ல எஸ்ஆர்னு வரக்கூடாது. அதாவது அதாவது என் உயிர் தான் வந்து என்னோட உயிர். அதாவது நான் கஷ்டத்துல இருக்கும்போது கூட இருப்பான், ஏதாச்சும் வேணா வாங்கி தருவான். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் தம்பி, நீங்க யோசிச்சிட்டீங்களா? இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கீங்களா? கண்ணா நீங்க வாங்க. எவ்வளவு நேரம் யோசிச்சிட்டீங்க? சரி, அட்லீஸ்ட் இவன் தம்பி நியாஸ் அந்த ஓரளவு நல்லா சொன்னாங்கல்ல, ஓரளவு ட்ரை பண்ணாங்க. யாருக்கிட்ட இருக்கிறவங்க மேல வரலாம். மேல வந்துருங்க எல்லாரும். வச்சுருந்தீங்களா? ரொம்ப மீதம் இருக்கு. கொஞ்சம் முன்னாடி வாங்க. கொஞ்சம் முன்னாடி. வாட்சுங்க. ஜோஷ்னாரியா? ஜோஷ்னாரியா? இல்ல, சீக்கிரம் மறந்துட்டீங்க. உங்க பேரு தான்? ஹேமலதா. ஹேமலதா. கொஞ்சம் முன்னாடி வரிசையா இல்லைங்க. ஹேமலதா. எல்லாரும் மோஸ்ட் enthusiastic girls, isn't it? கொஞ்சம் நல்லா அப்படி வந்து நில்லுங்கடா. ஏன் கூச்சி போடுறீங்க? இல்ல, முன்னாடி 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 முன்னாடி. சரி, நீங்க இந்த லாட்ஸ் எடுத்துக்கோங்க எல்லாரும். ஆளுக்கு ஒரு லாட்ஸ். சார் ஓகே, லாட்ஸ். இந்த லாட்ஸ்ல என்ன இருக்கோ அதை நீங்க பண்ணணும். ஓகே. இப்போ cry like a baby. What's your name? அபிகே. ஓகே. இப்போ அபிடேக்கு என்ன லாட்ஸ் இருக்கு? cry like a baby. குழந்தை மாதிரி அழுகணும். பிரைஸ் இருக்கு. ஓகே, இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ. உங்களுக்கு சிரிக்கிறதா அழுகிறதா? சரி, அக்காவுக்கு பிரைஸ் கொடுக்கலாமா வேணுமா? அப்ப அக்கா அழுகிறல்ல, எங்க நல்ல அழுகத்துல ஒரு சான்ஸ் கொடுக்குமா அக்காக்கு? உங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் உங்க பேரு? பிரசலிட் அம்மருக்கு. இது என்ன பிரமாதம்? இதோட பிரசலிட் அம்மருக்கு. இது என்ன பிரமாதம்? இதோட பிரசலிட் அம்மருக்கு. உங்களுக்கு என்ன வந்திருக்கு? லாஃப் லைக் a villain. கரெக்டா இருக்கு. நம்ம சிரிக்கவே மாட்டோம், என்னைய வேற வில்லன் போல சிரிக்க சொல்றீங்களே, யோசிக்கிறீங்களா? ஓகே, பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. லாஃப் லைக் a villain. வில்லன் தானே லாஃப் பண்ணணும், சிரிக்கணும்.
ஓகே நம்பியார் படம் பார்த்திருக்கீங்களா? இல்ல இந்த குமார் முத்துன ஒரு ஆக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப கூட நான் ரீசெண்டா ஒரு படத்துல பண்ணாரு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, மதன் பாபு தெரியுமா? மதன் பாபு யாருமே சிரிச்சு பார்த்ததே இல்லையா? பிரகாஷ் ராஜ் சிரிச்சு பார்த்திருக்கீங்களா? யாராவது இங்க லாஸ்ட் லைக் வில்லன் யாராவது இங்க சிரிக்க முடியுமா? வில்லன் மாதிரி சிரிக்கணும். யாரு ஃபர்ஸ்ட் வராங்க அவங்களுக்கு பிரைஸ். ஓடி 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 யாரு ஃபர்ஸ்ட் வராங்க? ஓகே கம் ஆன் பாபா, வெரி குட். லாஸ்ட் லைக் a villain. Ha 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 ha. Ha ha ha. No. Ha ha ha. சரி, இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வச்சுக்கல. யாரு நல்ல சவுண்டா சிரிக்கிறான்னு பார்க்கலாமா? நல்ல சவுண்டா. அடுத்து நீங்க. சூப்பர். அக்கா சிரிச்சாங்க. பாப்பா கொடுக்கலாமா? தம்பி கொடுக்கலாமா? தம்பிக்கு தான் கொடுக்கணுமா? பாப்பாக்கு தான் கொடுக்கணுமா? ஒரே காம்படிஷனா இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? சரி, யாரு அதிகமா கை தூக்குறீங்கன்னு பாப்போம். பாப்பாவுக்கா தம்பிக்கா? சவுண்ட் எங்க பெருசா வருது? ஆனா கேர்ள்ஸ் எல்லாருமே கை தூக்கிருக்காங்க. பாய்ஸ் சரி, 2 பேரும் கொடுக்கலாமா? 2 பேரும் கொடுத்துருமா? ஓகே, சோ 3 பிரைஸ். நெக்ஸ்ட் நீங்க வாங்கடா. நீங்க உங்களுக்கு என்ன வந்திருக்கு? நீங்க இப்படி பின்னாடி நில்லுங்க. நான் மொத்தமா கொடுத்துருவோம். கம்மிங்க. ஷவுட் அவுட் ஆஃப் அனி. வாட்ஸ் யுவர் நேம்? ஹேமலதா. ஹேமலதா. உங்களுக்கு என்ன லாஸ் வந்திருக்கு? உங்களுக்கு லாஸ் என்ன வந்து? பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாராவது திட்டு. இல்ல, அதாவது ஷவுட் அவுட் ஆஃப் யுவர் பெஸ்டி. ஷவுட் அவுட் ஆஃப் யுவர் பெஸ்டினா என்னன்னா, உங்களுக்கு ஒரு பக்கத்துல இங்க வாங்க. உங்களுக்கு ஒரு பெஸ்டி இருக்குல்ல, ஒரு பெஸ்டி தான் என்ன? ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டை எப்படி கூப்பிடணும்? உங்க ஃப்ரெண்ட் பேரு என்ன? பிரதீபா. ஐ லவ் யூ கத்தணும். நல்லா சவுண்டா கத்தணும். பிரதீபா ஐ லவ் யூ கத்தணும். ஓகே, உங்களுக்கு அது சொல்ல பிடிச்சதா இருக்குன்னா நான் இங்க இருக்கேன்னு சொல்லணும். பிரதீபா நான் இங்க இருக்கேன். நல்லா கடைசி வரைக்கும் கேட்கணும். ஓகேவா? பிரதிபா நான் எங்க இருக்கேன்? பிரதிபா நான் எங்க இருக்கேன்? பிரதிபா நான் எங்க இருக்கேன்? அக்கா ஒரு பெரிய கேட்டகரி கொடுத்துடலாமா? நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வந்திருக்கு? நாய்ஸ் லைக் தண்டர். தண்டர் இடி மாதிரி சத்தம் போடணும். இடி மாதிரி சத்தமா சிரிக்கணும். முடியுமா? சரி, யாராவது இங்க நாய்ஸ் லைக் தண்டர் இடி இடிக்கிற மாதிரி வந்து சிரிக்கணும். ஆனா நல்லா வந்து சிரிக்கணும். இடி இடிக்கிற மாதிரி யாராவது இங்க பண்ண முடியுமா? நல்லா சிரிக்கணும். இடி இடிக்கிற மாதிரி சத்தம் போடணும். வந்து என்ன ஒரு சொல்றது, பண்ணுவியா? பண்ணுங்க. உண்மையாவா? வேற என்ன சாங்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க? குரல் மாதிரி கத்து முடியுங்களா? இல்லாட்டினா காக்க மாதிரி கத்துறீங்களா? கழுத கத்துற மாதிரி கத்தணும். Okay, thank you. Okay, நல்லா சொன்னா. What's your name? Danish.
தனேஷ் நல்லா சொன்னாங்கல்ல, தனேஷ் ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கலாமா? நீங்க கடைசி யாரு ஒரே ஒரு அம்சம் சரிங்களா? வாங்க, உங்களுக்கு என்ன வந்திருக்கு? ஆனா தனேஷ் நீங்க உனக்கு பிரைஸ் இருக்கு. பிரைஸ் பண்ணஸ் மட்டும் நீங்க அதே நீங்க போலாம். Thank you. Sing ABCD in Kuttubi. ABCD வந்து அக்கா உங்க பேர் என்ன? பிரதீபா. பிரதீபா ABCD சொல்லணும். ஆனா நாம ABCD சொல்லக்கூடாது. குத்து சாங் மாதிரி உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட் சாங் சொல்லுங்க. பிடிச்ச ஃபேவரட் சாங் என்ன சொல்லுங்க? தளபதி சாங்கா? புரியல என்ன சொல்றாங்க? சரி ஓகே நீங்க பண்ணுங்க. ஓகே ஃபர்ஸ்ட் எல்லா நம்பர்ஸும் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு டீச்சர் எல்லா நம்பரையும் வந்து வர சொன்னாங்க. அப்ப எல்லா நம்பரையும் வராங்க, ஆனா ஜீரோ மட்டும் வராம ஒரு மரத்துக்கடியில வந்து அழுது இருக்குது. அப்ப டீச்சர் வந்து என்னாச்சு, நீ மட்டும் ஏன் வரல, நீ மட்டும் ஏன் அழுகுற அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த ஜீரோ சொல்லுச்சு, எனக்கு மட்டும் வேல்யூ இல்லை, ஆனா எல்லா நம்பர்ஸ்க்கு மட்டும் வேல்யூ இருக்கு, அதனால என்னால வர முடியாது, எல்லாருமே என்ன கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த டீச்சர் சிரிக்கிறாங்க, ஏன்னா உனக்கு வேல்யூ இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து 10 ஒன்க்கு ரைட் சைடுல 1 பக்கத்துல ஒரு ஜீரோ வந்துச்சுன்னா 10 ஆயிடும். அப்ப அதுலயே 1 பக்கத்துல 2 ஜீரோ வந்தா 100 ஆயிடும். அதனால அப்படி போயிட்டே இருக்கும், உனக்கு அந்த வேல்யூ இருக்கு. சோ நீ அழுகாம வந்து வா, உன்னால முடியும் அப்படின்றாங்க. இவ்வளவுதான் என்னோட ஸ்டோரி டெல்லிங். வெரி குட்ல ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்திருக்காங்கல்ல. வாட்ஸ் நேம் த நசீஹா. நசீஹாக்கு ஒரு பெரிய கையை கொடுக்கலாமா? அந்த சைடு. ஓகே थैंक यू. நாம் பிரைஸ் கொடுக்கலாமா? அடுத்து as you like it யார் வரா? as you like it come on. what's the name தல? கலைவாணி எந்த ஸ்டாண்டர்ட்? 8A. ஓகே கலைவாணி இப்ப என்ன பண்ண போறீங்க? கலைவாணி டான்ஸ் ஆட போறீங்களா, பாட்டு பாட போறீங்களா, கதை சொல்ல போறீங்களா, மிமிக்ரி பண்ண போறீங்களா, இமிடேட் பண்றீங்களா ஏதாவது டீச்சர்ஸ, இல்ல அப்பா அம்மா யார வேணா இமிடேட் பாட்டு பாட போறீங்களா? என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தையிலே, உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை நான் வாழ்ந்திருப்பேன், உன்னோடு நானாக என்னோடு நீயாகவா, பிரியமானவனே பிரியமான பண்ணாங்க. ஆன் தி ஸ்பாட்ல எப்போ வேணா ஒரே ஒரு விஷயம், நீங்க நல்லா டெவலப் பண்ணணும், பயங்கர பெரிய ஆகணும் அப்படின்னா என்ன ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாலும் அதுல இனிஷியேட்டிவ் பண்ணி ஃபர்ஸ்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய ஆள் ஆவீங்க. ஆனா கூச்சப்பட்டுட்டு எதுக்கு போடும், நான் நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கிறேன் நீங்க கூச்சப்பட மேல வளரவே முடியாது. ஸோ வெரி குட். ஒரு பெரிய கைது கொடுக்கலாமா? மேம் ஒரு பிரைஸ் கொடுத்துருங்க. மல்லி கும்மா பாச்ச மல்லி என் கனிமா ஆசை பட வச்சான், ஆள விழ வச்சானே மாப்ள போலாம் இருமச்சான், ஆட வர வச்சானே உன்னத்தான் மயிலாட்டம் இருக்கா மலக்கூடை மாமனுக்கா
இல்ல நெல்லவட்டம் வச்சவனோ சுறவட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும் ஏ பங்கே ஆத்தி சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பார்த்தா வச்சிடு பட்டாசே பாட்டா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிங் தான் நம்மோட ஹே ஹே ஏ கபடி போடுறா ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துலாமா ஆன் தி ஸ்பாட்ல டான்ஸ் ஆடுங்க முன்னாடி வாங்க முன்னாடி நான் பிரைஸ் கொடுத்துடலாமா உங்களுக்கு டைலா பிபிடுமே மாலை மாத்தி போடு ரிங்கு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ கப்பல கோலு இவ சிங்கல்ல சுத்தின கேளு சங்கதி என்னன்னு கேளு இனி இவன் தான் ஆளு நெத்திலி மீனு ஒரு கெத்துல சுத்தின நீனு நிக்குது லைனு நீ மினுக்குற மூணு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ அம்மணி கியூட் கண்மணி சம்பவம் பண்ணுற ஹார்ட்டுக்குள்ள நீ அம்மணி கியூட் கண்மணி சம்பவம் பண்ணுற ஹார்ட்டுக்குள்ள நீ கொட்டி கிடக்குது சிக்கி தவிக்குது வெரி குட் மேம் வாங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் ரெடி எஸ் மேம் மேம் பிரைஸ் கொடுத்த பிறகு நீங்க போலாம் நீங்க நல்லா விசில் போடு குத்தம் பார்க்காம விசில் போடு ரத்தம் பத்தட்டும் விசில் போடு என் நம்பா விசில் போடு GOATக்கு விசில் போடு ஆட்டோமேட்டிக்கா விசில் போடு டிராகன் வேட்டைக்கு விசில் போடு என் நம்பா விசில் அடி என்னோடு மரப்பங்கம் குடிசையும். இந்த மரப்பங்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு நார்மல் ஒரு பேர்டு, அந்த பேர்டு வந்து மலையில பெய்யுற தண்ணியை மட்டும்தான் குடிக்கும். அது பேரு சாதக பறவைன்னு சொல்லுவாங்க. அந்த பேர்டு வந்து தண்ணியே இல்லாதனால தொண்டை வறண்டு போய் இருக்கு. இந்த மாதிரி அந்த பறவை வந்து நான் வந்து கங்கை நதியில இருக்க தண்ணியை குடிக்க போறேன்னு சொல்லி கிளம்புது. கிளம்பி போற வழியில ஒரு வேப்ப மரத்துல ஓய்வுக்காக உட்காருது. அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு குடிசையில நடக்கிற கதை இது. குடிசையில புத்தன் ஒருத்தன் இருக்கான். அவனோட பையன் பேரு கோகுல். கோகுல் ரொம்ப நேர்மையானவன். ஆனா அவனுக்கு வேலை எதுவும் கிடையாது. அவன் வேலை தேடி போகிறப்போ அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கல. விரும்பியோட திரும்ப வரும்போது பாதையில ஒரு தங்க காசு இருக்க ஒரு பைய காத்துறான். அந்த பை யாருடையதோ அவங்க பெயரை போட்டிருக்கு. அந்த பெயரை பார்த்து அவன் வந்து அது யாரோடதோ அவங்க கிட்ட போய் கொடுக்குறான். அதை பார்த்து கோகுல் கிட்ட அவர் வந்து கேக்குறாரு, உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு. அப்ப கோகுல் சொல்றான், நான் யார்கிட்டையும் பிச்சை எடுக்க மாட்டேன், எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்புறான். வீட்டுக்கு போனோடனே புத்தன் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். புத்தன் வந்து அவனை பாராட்டுறான். புத்தன் சொல்றான், நீ வந்து சாதக பறவை எப்படி மலையில பெய்யுற தண்ணியை மட்டும் குடிக்குதோ அதே மாதிரி நீயும் நேர்ந்த வழியில மட்டும்தான் போகணும்னு சொல்றான். அதை பார்த்து உட்கார்ந்து இருந்த சாதக பறவை திரும்ப அதோட மரப்பங்குக்கே போகுது. போகிற வழியில மழை பெய்யுது. அந்த தண்ணியை அது குடிச்சிட்டு அது திரும்பிடுது. நன்றி.
which standard are you studying? What's your standard? What's your standard? 6th standard. என்ன பண்ண போறீங்க? ஓகே. நிஷா போன வந்து டீச்சர்ஸ் பத்தி பேச போறாங்களா? So, are you going to talk for 2 minutes? எனக்கு பிடிச்ச டீச்சர் பேர் அனிதா மிஸ். அவங்க எல்லாம் மேக்ஸ் நடத்துவாங்க. பட் அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுலாம் கொஞ்சம் மோசமா இருக்கும். டைலா பிபி டும்மு மாலை மாத்தி போடு ரிங்கு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ கப்பல கோலு இவ சிங்கல்ல சுத்தின கேர்ளு சங்கதி என்னன்னு கேளு இனி இவன் தான் ஆளு நெத்திலி மீனு ஒரு கெத்துல சுத்தின நீனு நிக்குது லைனு நீ மினுக்குற மூணு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ அம்மணி கியூட் கண்மணி சம்பவம் பண்ணுற ஹார்ட்டுக்குள்ள நீ அம்மணி கியூட் கண்மணி சம்பவம் பண்ணுற ஹார்ட்டுக்குள்ள நீ கிடக்குது சிக்கி தவிக்குது உள்ளுக்குள்ள ஒரு தாட்டு நீ சிரிச்சுக்கோ என்ன பார்த்து நீ எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆனாலும் பாச்ச மண்ணி என் கனிமா பட வச்சான் ஆள விழ வச்சானே ஏ மாப்ள போலாம் இருமச்சான் ஆட வர வச்சானே ஏ உன்னதான் மயிலானி
மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும். தஞ்சாவூர் போகாதடி தலை ஆட்டாம பொம்மணிக்கும். தூத்துக்குடி போனா சில கப்பல் கரை தட்டும். கொடைக்கானல் போனா அங்க மேகம்னு சுத்தும். அசருது அசருது ஊர் மொத்தமா அது என்ன அது என்ன மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும். मर्दानी यार बच्चा हो तेरा तेरा इब बारा बारा நான் அக்கரையில் இருந்தாலும் இக்கரையில் இருந்தாலும் சக்கரையா இருப்பாளே ஆசையாலே. மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும். மனசுல தான்
இதுதாண்டா எங்கூரு முறைச்சா பொண்ண முறைப்போம் நீ அடிச்சா பொண்ண அழிப்போம் டக்கரு 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 இதுதான் என் ஊரு டக்கரு 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 நீ மோதி பாரு பசங்க பசங்க தமிழ் தமிழ் பசங்க 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 தமிழ் தமிழ் பசங்க இந்த பூமியை அதர வைப்போம் நாங்க தமிழ் பசங்க Male damale dumile dumile hey dumile dumile damale damale வந்து நின்னா ஹார்ட் பீட்டே ஸ்பீட் ஆகுது நீ தொட்டு எதுவும் சொன்னா என் பிளட் சூடாகுது என் பைக்கில் நீ உட்கார்ந்தா பிரேக்கே வேணாங்குது நீ என்னோட ரைடுக்கு வந்தா ரெட் சிக்னல் கிரீன் ஆகுது come on baby let's go on the bullet on the vela பாடிக்கலாம் duet come on baby let's go on the bullet on the vela பாடிக்கலாம் duet ஹைவேல போகும்போது ஐஸ்கிரீம் பார்லர்ல நிக்கலாம் ஒரு குல்ஃபி வாங்கி செல்ஃபி போட்டுக்கலாம் டுமாரோவே இல்ல போல டுடே நம்ம சுத்தலாம் ஒன் டே இல்ல வட பாத்திடலாம் மிட்நைட் ஆனா கூட நம்ம ஹெட்லைட்டோட போலாம் அடி ஹெல்மெட் ட்ரெண்ட் Stop music. காசு பணம் வெட்டு மணி மணி காசு பணம் வெட்டு மணி மணி போட்டு வேண்டாம் மேடையில் காதல் Second prize goes to Mrs. Vijayalakshmi. Vijayalakshmi. This is our time to thank for each and everyone because நம்ம ஆன் தி ஸ்பாட்ல தான் எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுத்தோம். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எக்ஸ்ட்ராடினரியாகவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. I really thank for behalf of management side and teacher side also. நம்ம மேம் முன்னாடியே வந்து இப்போ ஸ்டார்டிங்லேயே இன்ட்ரோ சொன்னாங்களோ இல்லையா லேண்டிஸ் சார்
அவங்களாம் நம்மளாம் பார்த்தது கூட இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்மளாம் வாழும்போது அவங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போயிருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ சாரோட ஃபாதர் வந்து செல்வராஜ் லாண்டி சார், அவங்களோட ஃபாதர் தான் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணி ஸோ நம்ம அந்த கற்றுக்கிட்ட விஷயம் கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷன் போகணும் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணிட்டாங்க. அவங்க நினச்சிருந்து வேற ஏதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணி பெரிய ட்ரேட் சென்டர்ஸ் கூட வச்சுருக்கலாம், ஏதாவது ஷாப்பிங் மால் வச்சுருக்கலாம், ஒரு பெரிய ஸ்டோர் ரூம் வச்சுருக்கலாம். அந்த மாதிரி வச்சுட்டு போயிருந்தாங்க அப்படின்னா எங்களை மாதிரி பர்சனுக்குலாம் இங்கே வேலை இல்லை. ஸோ இந்த நேரத்தில் டீச்சர் சார்பாக வந்து நாங்கள் எல்லாருமே அவரை ஹானர் பண்ணுறோம், மிஸ்டர் செல்வராஜ் லாண்டி சாரை. ஸோ சார் பண்ணது வந்து ஒரு பேசிக் தான், ஒரு சீடு தான் நட்டுருக்காங்க, ஒரு மரம் நட்ட மாதிரி. அது பிரைமரியில் பிளே ஸ்கூல் ஆரம்பித்து எவ்வளோ பேர்டன் பண்ணியிருப்பாங்க. சார் என்கிட்ட ஸ்டோரி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போலாம் நீங்கள்லாம் வேனில் வர்றீங்க, அப்போ செல்வராஜ் சாரே என்ன செய்வாங்கன்னா அந்த ட்ரை சைக்கிள் மாதிரி வண்டி, முன்னாடி சைக்கிள் மாதிரி மிதி வண்டிப்பான், அவங்களே சைக்கிளிங் பண்ணி போய் லிட்டில் சில்ட்ரனை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி அங்கே குழந்தைகளுக்குலாம் எஜுகேஷன் சொல்லி கொடுத்து மறுபடியும் ரிட்டர்ன் போய் டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அப்போ எவ்வளோ டெடிகேட்டிவான உணர்வோட ஒரு சர்வீஸ் பண்ணிட்டாங்க. இட்ஸ் நாட் அ பிஸ்னஸ், சர்வீஸ் மைண்டோட அவர் செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க ஒரு லேபர் வச்சு செய்யாமல் அவங்க என்ன செஞ்சுருக்கலாம், ஒரு லேபர் வச்சு அவங்களுக்கு மணி கொடுத்து அவங்க செஞ்சுருக்கலாம்ல. இருந்தாலும் அந்த சாரோட அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் இன்னைக்கு அதை எடுத்து சீரும் சிறப்புமாக பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹெர்பர்ட் சாரும் நிக்சன் சாரும். நம்ம லாண்டிஸ் ஃபேமிலிக்கு மறுபடியும் அகைன் நம்ம டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக நம்ம வந்து பெரிய தேங்க் அண்ட் விஷஸை வந்து அவங்க லாண்டிஸ் ஃபேமிலிக்கு தெரிவிச்சிடலாம். நெக்ஸ்ட் இயர் இந்த ஃபவுண்டர்ஸ் டே செலிப்ரேஷன் வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரினா எஜுகேஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ரெண்டும் சேர்ந்தது இந்த எஜுடெயினோ அப்படின்னு சொன்னோம். இதை வந்து நெக்ஸ்ட் இயர் பயங்கர கிராண்ட் மேனராக ப்ராப்பராக செய்வோம். நிறையா உங்களுக்கு வந்து உங்களோட டேலண்ட் எல்லாமே டேலண்ட் பீஸ் மாதிரி இண்டிவிஜுவல் டேலண்ட் என்னென்ன இருக்கோ, ரைட்டிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், ஸ்பீக்கிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், டான்ஸிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், ஆக்டிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்கில்ஸ் ஓரியன்டாக நிறையா ப்ரோக்ராம் நிறையா டிவைட் பண்ணி பெரிய சர்க்குலர் மாதிரி கொடுத்து அந்த டே ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்டும் ப்ரைஸ் வாங்குற மாதிரி வந்து என்ன செய்வோம். நெக்ஸ்ட் இயர் அந்த செலிப்ரேஷன் கிராண்ட் மேனராக இருக்கும்.